வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தமிழக அரசியல் களத்தில் சீமான் அவர்களை மையப்படுத்தி ஒரு செய்தி பிரதானமாக பேசப்படுகின்றது. அது என்னவென்றால், சீமான் அவர்களுடைய மூத்த மகன் அமெரிக்கன் கல்லூரியில் வருடத்திற்கு 25 லட்சம் ரூபாய் பணம் செலவழித்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறான். ஆனால் சீமான் அவர்கள் மற்ற மக்களை எல்லாம் நீங்கள் அரசு பள்ளியில் படிக்க வேண்டும், நீங்கள் தமிழ் சார்ந்து படிக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை பதிவிடுகிறார். தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு நியாயம் என்றும் மற்றவர்களுக்கு இன்னொரு வழிமுறையை காட்டுகிறார் என்கின்ற ஒரு விமர்சனம் இன்று ஊடகங்களில் பெரிதாகவே பேசப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் என்ன? சீமானின் மூத்த மகன் குறிப்பிடுகின்றது போல ஆங்கில பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறாரா? அதற்கான செலவுகளை சீமான் அவர்கள் வருடம் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அதற்கான செலவுகளை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறாரா? இவைகள் இன்றைய பிரதான கேள்வியாக இருக்கின்றன. தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது பல கதைகள் பேசப்படுகின்றன. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலை தான் நாம் தமிழர் இயக்கத்தின் தோற்றத்திற்கான முக்கிய புள்ளி. நாம் தமிழர் இயக்கம் ஈழத்தில் நடந்த கொடூரத்தை மையப்படுத்தி தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்பதை முன்னிறுத்தி அந்த இயக்கம் உருவாக்கப்படுகிறது. அதன் பின்பு அது கட்சியாக மாறுகிறது. கட்சியாக மாறுகின்ற அந்த இயக்கம் தான் நடத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தேசிய தலைவருடைய படத்தை மிக பிரதானமாக வைத்து தங்களுடைய கட்சி கொள்கைகளை அவர்கள் அதை பேசிக்கொண்டும் அதை முன்னிலைப்படுத்தி கொண்டும் பயணித்துக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் தேர்தல் களங்களில் தேசிய தலைவரை முன்னிலைப்படுத்த பாதகைகள் வைக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் இட்ட கட்டளையை ஏற்றுக்கொண்டு அதை அவர்கள் தேர்தல் மேடைகளில் உபயோகப்படுத்துவதில்லை என்பது நாம் அறியக்கூடிய ஒரு செய்தி. அதுபோல பல ஈழம் சார்ந்த விடயங்களை அவர்கள் முனைப்புடன் பேசுவார்கள். அதுபோல தமிழ் சார்ந்த விடயங்களையும் முனைப்புடன் பேசுவார்கள். எனவே தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் களத்தை உருவாக்குவதற்கு நாம் தமிழர் களத்தில் நிற்கிறது என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டது. அதன் அடிப்படையில் நாம் தமிழர் இயக்கம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துகளுமே மக்களை உன்னிப்பாக கவனிக்க வைக்கக்கூடிய ஒன்றாக மாறியது. குறிப்பாக தமிழ் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது, தமிழ் உணர்வை முன்னிலைப்படுத்தி பேசுகின்ற பொழுது சீமான் அவர்கள் பேசுகின்ற அந்த கருத்துகள் தமிழுக்குள் நம்மை இழுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். ஆனால் அந்த சீமான் அவர்களுடைய வீட்டை சார்ந்தவர்கள் தமிழ் சார்ந்த விடயங்களில் ஒரு மாற்று கோணத்தில் பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் விமர்சனங்களை எழுப்பிக் கொண்டு இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு நூல் வெளியீட்டு விழா முத்தமிழ் பேரவை என்கின்ற அந்த அரங்கத்தில் சென்னையில் அடையாறு பகுதியில் நடைபெற்றது. அந்த மேடையிலே பேசக்கூடிய பலர் பல கருத்துக்களை குறிப்பிட்டார்கள். அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு விடுதலை சிறுத்தைகளின் இயக்கத் தலைவர் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டார். அப்பொழுது குறிப்பிட்ட ஒரு சிலர் சொன்ன கருத்து, தமிழ் மொழியின் வீரியத்தை குறித்து பேசிக்கொண்டு இருக்கின்றோம், அதற்கு மிகப்பெரிய உதாரணமே திருமாவளவன் அவர்கள்தான். காரணம், தன்னுடைய தந்தைக்கே தமிழில் பெயர் சூட்டிய ஒரு மகனாக இருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தை அந்த மேடையிலே பதிவிட்டார்கள். ஆனால் இங்கு நாம் தமிழர் இயக்கத்தை பொறுத்த மட்டில் விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. காரணம், சீமான் அவர்களுடைய தந்தையாருடைய பெயர், தம்பியுடைய பெயர் தமிழ் பெயரா என்கின்ற கேள்வி பரவலாகவே எழுப்பப்பட்டது. அது அப்பொழுதே அவர்கள் வைத்த பெயர் இப்பொழுது எதற்கு மாற்ற வேண்டும் என்கின்ற செய்திகள் அதற்கு மறுப்பாகவே கொடுக்கப்பட்டது. அதன் பின்பு ஒரு திருவிழா தினத்தன்று சீமான் அவர்களுடைய இல்லத்திலே நடந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு. 2 குழந்தைகள் அவர் அருகில் நின்று அவர்கள் அந்த சந்தோஷ நிகழ்வை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படி பகிர்ந்து கொள்கின்ற பொழுது இது சீமான் அவர்களுடைய மூத்த மகன், இது சீமான் அவர்களுடைய இளைய மகன் என்கின்ற கருத்துகள் பரவலாகவே பேசப்பட்டது. அந்த மூத்த மகன் என்று குறிப்பிட்டவரிடம் ஒருவர் கேட்கின்றார், நீங்கள் அரசியலுக்கு வருவதற்கான முயற்சிகளை எடுப்பீர்களா என்று. நான் அரசியலை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன், கண்டிப்பாக நான் அரசியலுக்கு வருவதற்கான முயற்சிகளை எடுப்பேன் என்று அந்த மூத்த மகன் என்று சொல்லக்கூடியவர் சொல்கின்றார். ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி,
அந்த மூத்த மகன் என்று இதுவரை பலர் நம்பிக்கொண்டு இருந்தது சீமான் அவர்களுடைய மூத்த மகன் அவர் அல்ல என்ற செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். சீமான் அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் பிறந்தான் என்றும் அவன் மாவீரன் என்கின்ற பெயரை அவனுக்கு சூட்டியிருக்கிறார்கள் என்பது செய்தி. அப்படி என்றால் இந்த மூத்த மகன் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த சிறுவர் யார், அந்த இளைஞர் யார் என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது சீமான் அவர்களுடைய மனைவி கயல்விழி அவர்களுடைய அக்கா அவர்களுடைய மகன்தான் அந்த பையன் என்று குறிப்பிடுகிறார்கள். அவருடைய தந்தை அமெரிக்காவில் இருப்பதாகவும் அமெரிக்காவில் தன் மகனை அழைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா சார்ந்த கலாச்சாரத்தை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் செலவு செய்து அவனை அமெரிக்கன் அந்த பள்ளியில் படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி இப்பொழுது நாம் தமிழர் இயக்கத்தின் அந்த நண்பர்கள் வாயிலாக வெளியே சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவருடைய மகன் சீமான் அவர்களுடைய மூத்த மகன் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். இது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இங்கு இன்னொரு கேள்வி எழும்புகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் தமிழில் படிக்க வேண்டும் என்று ஆணித்தரமான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் அவருடைய வீட்டில் அவருடைய மனைவியின் அக்காவின் கணவர் அமெரிக்காவில் இருக்கிறார் என்பதாலும் அமெரிக்காவின் கலாச்சாரத்திற்கு தன்னுடைய மகன் வரவேண்டும் என்கின்ற நோக்கில் அமெரிக்கன் கல்லூரியில் பணம் செலவழித்து படிக்க வைக்கிறார் என்கின்ற விடயம் சற்று நெருடலாகத்தானே இருக்கிறது. உங்கள் வீட்டிலே உங்களால் மாற்றத்தை கொண்டு வர முடியாத பட்சத்தில் தமிழகத்தில் நீங்கள் எப்படி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்பீர்கள் என்கின்ற கேள்விகள் எழும்பிவிடுகிறது. எல்லோரையும் சகோதரி, தங்கை, அப்பத்தா, முப்பாட்டன் என்று உறவு முறையில் நீங்கள் அழைக்கக்கூடிய அந்த அழைப்புகள் காதுகளில் தேனாகத்தான் பாய்கின்றது. ஆனால் வீரலட்சுமி அவர்களை நீங்கள் குறிப்பிட்ட வார்த்தைகளும், காளியம்மா அவர்களை குறிப்பிட்ட வார்த்தைகளும், அதுபோல நித்யா அனந்தா அவர்களை மையப்படுத்தி நீங்கள் குறிப்பிட்ட வார்த்தைகளும் பெண்ணியத்தை மிகவும் குறைவாக மதிப்பிட்டது போன்ற ஒரு தோற்றத்தை எழுப்பியது என்று அப்பொழுதே பல சர்ச்சைகள் எழுப்பப்பட்டது. இப்பொழுது தமிழ் சார்ந்த விடயத்திலும் அதுபோன்ற ஒரு சர்ச்சை எழுப்பப்பட்டிருக்கிறதோ என்கின்ற கேள்விகள் தான் எழுப்புகின்றது. தொடர்ச்சியாகவே தமிழர் விடயத்தை மையப்படுத்தி பயணிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அல்லது நாங்கள் மக்களுக்காக மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி பயணிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கங்கள், அந்த இயக்கத்தில் பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இன்று விலைமதிக்க கார்களிலும் அவர்களை சுற்றி பவுன்சர்கள் என்று அழைக்கக்கூடிய அடியாட்களை வைத்துக்கொண்டும் பயணிக்கக்கூடிய விடயம் தமிழ் மண்ணில் சுதந்திர காற்றை விதைக்கிறது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கேள்வியும் பலரிடம் எழும்புகிறது. இதற்கான விடைகளையும் இதற்கான செயல்பாடுகளையும் நாம் தமிழர் இயக்கம்தான் செய்ய வேண்டும். அவர்கள்தான் இதற்கான பதிலையும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது களம் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.